ஜோப். யோபுவின் புஸ்தகம் ஒரு மனிதனுடைய துன்பம். இந்த நூல் மனிதனுடைய துன்பம், விசுவாசம், தேவனுடைய நீதி, மனித அறிவின் வரம்பு ஆகியவற்றை பற்றி மிகவும் அழகாக சிந்திக்க வைக்கும் புஸ்தகமாகும் இது. வெறும் யோபு துன்பப்பட்டார் பின்னர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்ற கதை மட்டுமல்ல, இதன் மைய கேள்வி எதற்காக நல்ல மனிதர்களுக்கு கூட துன்பம் வருகிறது என்று இந்த புஸ்தகத்தில் நாம் படிக்கலாம். யோபு ஒரு குற்றமற்ற நேர்மையான தேவனுக்கு பயந்த மனிதன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்திற்கு அவர் செய்த பாவமே காரணம் என்று அவருடைய நண்பர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நூலின் தொடக்கமும் முடிவும் அந்த நண்பர்களின் கருத்து முழுமையான உண்மை அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த நூலில் அழகு என்னவென்றால், யோபு தேவனை விட்டு ஓடவில்லை. தன் வேதனையோடும் கேள்விகளோடும் தேவனிடம் பேசிக்கொண்டே இருந்தார். முதலாவது அதிகாரத்திலிருந்து ஹெவன்லி டெஸ்ட், பரலோக சோதனை ஆரம்பிக்கிறது. யோபு ஊஸ் நாட்டில் வாழ்ந்த மிக செல்வந்தரும் நேர்மையானவரும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்தார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தனர். ஏராளமான கால்நடைகள், வேலைக்காரர்கள், செல்வம் என அவர் மிகவும் வளமான வாழ்க்கையை வாழ்ந்தார். யோபு தன் பிள்ளைகள் விருந்து கொண்டாடிய பின்னரும் அவர்களுக்காக பலியிட்டு ஜெபிப்பார். அவர்கள் அறியாமலேயே ஏதாவது பாவம் செய்திருக்க கூடும் என்று அவர் நினைத்தார். இங்கே யோபுவின் சோதனை பூமியில் தொடங்கவில்லை, அது முதலில் பரலோக காட்சியில் அறிமுகப்படுத்துகிறது. சாத்தான் யோபு தேவனை நேசிப்பது அவர் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக மட்டும்தான் என்று குற்றம் சாட்டுகிறான். அப்பொழுது தேவன் சோதனைக்கு அனுமதி அளித்த போதிலும் யோபுவின் வாழ்க்கையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை சாத்தானுக்கு வழங்கவில்லை. ஆகையால் ஒரே தொடர்ச்சியில் யோபு தனது செல்வத்தையும், வேலைக்காரர்களையும், கால்நடைகளையும், இறுதியில் தனது பிள்ளைகளையும் கூட இழக்கிறார். பின்னர் அவருடைய உடல் நலமும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஆனால் இவ்வளவு இழப்புகளுக்கு பிறகும் யோபு தேவனை சபிக்கவே இல்லை. ஆகையால் இங்கு நாம் பார்க்கிறோம், யோபுவின் முதல் பெரிய வெற்றி துன்பம் நீங்கிய பிறகு அல்ல, துன்பத்தின் நடுவிலேயே ஏற்பட்டது. ஆசீர்வாதங்கள் இல்லாத நேரத்திலும் கூட தேவனை நம்புவதுதான் உண்மையான விசுவாசத்தின் ஆழம் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். 3ஆம் அதிகாரம் யோபுவின் முதல் புலம்பல், ஜோப்ஸ் லாமெண்ட். நீண்ட நாட்கள் அமைதியாக இருந்த யோபு இறுதியில் பேசுகிறார். அவரால் இனிமே என்னால தாங்க முடியல என்ற நிலைமை வரும்பொழுது அவர் தனது பிறந்த நாளையே சபிக்கிறார். நான் பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்ற அளவுக்கு அவர் வேதனையில் இருக்கிறார். இங்கே முக்கியமான விஷயம், யோபு தேவனை சபிக்கவில்லை, தன் பிறந்த நாளை மட்டும் பற்றி புலம்புகிறார். அவர் தனது துயரத்தை மறைத்து ஆன்மீகமாக நடித்துக் கொள்ளவில்லை, தன் உள்ளத்தின் வலியை வெளிப்படையாக பேசுகிறார். இங்கே யோபுவின் விசுவாசம் என்றால் அவர் ஒருபோதும் அழவில்லை அல்லது கேள்வி கேட்கவில்லை என்பது அல்ல. அவர் கேள்விகளுடன் கூட தேவனை தேடினார். ஆகையால் நாம் தெரிந்து கொள்வது, உண்மையான ஜெபத்தில் கண்ணீரும் கேள்விகளும் இருக்கலாம். நம்முடைய வேதனையை தேவனிடம் மறைக்க வேண்டியதில்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எலிஃபாஸ் ஸ்பீக்ஸ். யோபுவின் நண்பர்களே முதலில் பேசுவது எலிஃபாஸ் என்ற நபர் வருகிறார். அவருடைய கருத்து எளிமையானது. நல்லவர்களுக்கும் நல்லதும் தீயவர்களுக்கு துன்பமும் வரும். அதனால் யோபுவுக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும் என்று மறைமுகமாக கூறுகிறார். அவருடைய சில வார்த்தைகளில் தேவனை பற்றிய உண்மைகள் இருந்தாலும் அவற்றை யோபுவின் சூழ்நிலைக்கு தவறாக பயன்படுத்துகிறான். வேதாகம வசனத்தை அறிந்திருப்பது மட்டும் போதாது, அதை சரியான நேரத்தில் சரியான இரக்கத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது யோபு பதில் அளிக்கிறார். யோபுவின் பதில் இங்கே பார்க்கிறோம். யோபு தன் வேதனையை எவ்வளவு பெரியது என்பதை விளக்குகிறார். தன் நண்பர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்துகிறார். அவர் தேவனிடம் தனது துயரத்தை வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கை மிகவும் குறுகியது என்றும் மனிதன் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்றும் கேட்கிறார். ஆகையால் இங்கே யோபு தனது நண்பர்களிடம் பேசினாலும் அவனுடைய ஆழமான உரையாடல் தொடர்ந்து தேவனை நோக்கியதாகவே இருக்கிறது. பதில் கிடைக்காத போதும் தேவனிடம் பேசிக்கொண்டிருப்பது விசுவாசத்தின் ஒரு வடிவமாகும். இங்கே எவ்வளோ ஒரு ஸ்பெஷல். அவர் கேட்டுட்டே இருப்பார், ஆண்டவரிடம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு, ஆனா ஆண்டவரோடவே இருப்பார். ஆண்டவரை விட்டு யோபு செல்லவில்லை. 8ஆம் அதிகாரம். இப்பொழுது இன்னொரு ஃப்ரெண்ட் வருவார். பில்தாத் ஸ்பீக்ஸ். பில்தாத் பேசுகிறார். பில்தாத் தேவன் நீதியுள்ளர் என்பதில் வலியுறுத்துகிறார். ஆனால் அவருடைய தர்மம், அவனுடைய தர்க்கம் மிகவும் கடுமையானது. யோபுவின் பிள்ளைகளும் தங்கள் பாவத்திற்காக தண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறான். இது யோபுவின் வேதனையை மேலும் அதிகப்படுத்துகிறது.
இங்கே ஒருவரின் துயரத்திற்கு உடனடியாக காரணம் கண்டுபிடிப்பதை விட அவருடன் அமைதியாக இருப்பது சில நேரங்களில் சிறந்த ஆறுதல் ஆகும். இப்பொழுது யோபு தேவனிடம் கேள்வி கேட்கிறார். ஜோப் questions God. யோபு தேவனுடைய மகத்துவத்தை மறுக்கவில்லை. மாறாக தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நான் குற்றமற்றவனாக இருந்தும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று வேதனையுடன் கேட்கிறார். இங்கே மிக அழகான கருத்து. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு நடுவர் வேண்டும் என்று யோபு விரும்புகிறார். 9ஆம் அதிகாரத்தில் யோபு பேசுகிறார் அப்படியாக. யோபுவின் கேள்விகளின் நடுவிலும் அவர் தேவனிடமிருந்து முற்றிலும் விலகுவதில்லை. ஆகையால் தேவனை புரிந்து கொள்ள முடியாத நேரத்திலும் கூட தேவனோடு உறவை விட்டுவிட வேண்டியதில்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அடுத்த ஃப்ரெண்ட் வருவார், ஜோஃபார். ஜோஃபார் ஸ்பீக்ஸ். அவர் பேசுகிறார். ஜோஃபார் யோபுவை இன்னும் கடுமையாக கண்டிக்கிறார். யோபு தன்னை அதிகமாக நீதிமானாக காட்டிக்கொள்கிறான் என்று குற்றம் சாட்டுகிறான். அவன் யோபுவிடம் மனம் திரும்புமாறு கூறுகிறான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளில் இரக்கம் குறைவாகவும் குற்றச்சாட்டு அதிகமாகவும் இருந்தது. ஆகையால் இங்கே நாம் பார்க்கிறோம், இரக்கம் இல்லாத உண்மை காயம் அடைந்த மனிதனுக்கு இன்னொரு காயமாக மாறலாம் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது யோபு நண்பர்களின் ஞானத்தை சவால் செய்கிறார். ஜோப் சேலஞ்சஸ் his friends. யோபு தனது நண்பர்களின் ஞானத்தை நையாண்டியாக கேள்வி கேட்கிறார். அவர்கள் தேவனுடைய நீதியை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் உலகத்தில் தீயவர்கள் சில சமயம் செழிப்பாக வாழ்வதையும் யோபு சுட்டி காட்டுகிறார். மனித வாழ்க்கை மிகவும் சிக்கலானது என்பதை அவர் உணர்கிறார். ஆகையால் யோபு துன்பம் எப்போதும் தனிப்பட்ட பாவத்திற்கான தண்டனை இல்லை என்று நண்பர்களின் கருத்தை எதிர்க்கிறார். ஆகையால் ஒவ்வொரு துன்பத்திற்கும் உடனடி காரணத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாம் சுற்று திரும்பவும் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்பீச் திரும்பவும் எல்லாம் உரையாடல் ஆரம்பிக்கும். மீண்டும் நண்பர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இப்போது அவர்களின் வார்த்தைகள் இன்னும் கடுமையாகின்றன. எலிபாஸ், பில்டாட், சோஃபார் ஆகியோர் யோபு தவறு செய்திருக்க வேண்டும் என்று கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர். யோபு அவர்களுடைய குற்றச்சாட்டுகளால் மிகவும் வேதனைப்படுகிறார். அதே நேரத்தில் தீயவர்கள் சில சமயம் நீண்ட காலம் செழிப்புடன் வாழ்வதை பற்றியும் கேட்கிறார். இங்கே நண்பர்கள் யோபுவை ஆறுதல் படுத்த வந்தார்கள். ஆனால் அவர்களின் தவறான விளக்கங்கள் அவருடைய துயரத்தை மேலும் அதிகரிக்கின்றன. ஆகையால் துயரத்தில் இருக்கும் ஒருவருக்கு எப்போதும் விளக்கம் தேவையில்லை. சில நேரங்களில் அவருக்கு நம்முடைய இருப்பே போதும். நாம் அவரோடு இருந்தால் மட்டும் போதும். நம்முடைய கமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கும் தேவையில்லை, நாம் பேசவும் கூடாது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது யோபு இறுதி உரைகள் மற்றும் யோபுவின் நேர்மை, ஃபைனல் ஸ்பீச் அண்ட் ஜோப்ஸ் இன்டிகிரிட்டி விசி எலிஃபாஸ் இப்போது யோபுவை வெளிப்படையான குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் மறைந்த பாவங்களுக்கும் குற்றம் சாட்டுகிறான். ஆனால் யோபு தன் வாழ்க்கையின் நேர்மையை விரிவாக விளக்குகிறார். நீ ஏதாவது சீக்ரெட்டாக ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப என்றபடியாக அவர்கள் பேசுகிறார்கள். அவர் ஏழைகள், விதவைகள், அனாதைகள், வேலைக்காரர்கள் ஆகியோரிடம் எப்படி நடந்து கொண்டார் என்பதையும் கூறுகிறார். அவர் தனது வாழ்க்கையை ஆராய்ந்து தன்னால் அறிந்த எந்த அநீதியும் இருந்தால் அதை தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் யோபு தன்னை வெறுமனமே நான் நல்லவன் என்று சொல்லவில்லை. தன் வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் நீதியான செயல்களையும் பட்டியலிடுகிறார். ஆகையால் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் கூட நம்முடைய நேர்மையை விட்டு கொடுக்காமல் இருப்பது மிக முக்கியம் என்று நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். நமக்கு தெரியும் நாம் யாருன்னுட்டு. ஆகையால் நம்முடைய வேல்யூஸ்க்கு நாம் மதிப்பு கொடுப்பது நல்லது. தென் எலிஹூ ஸ்பீச், எலிஹூவின் உரைகள். இப்போது ஒரு புதிய நண்பர் களத்தில் வருகிறார், எலிஹூ என்று. அவர் மற்ற 3 நண்பர்களை விட இளையவர். அதனால் இதுவரை அமைதியாக இருந்ததாக தெரிகிறது. இப்போது அவர் பேசுகிறார். யோபுவின் சில கருத்துக்களையும் நண்பர்களின் கருத்துக்களையும் சவால் செய்கிறார். துன்பம் எப்போதும் தண்டனை மட்டுமல்ல, சில நேரங்களில் அது மனிதனை திருத்தவும் கற்றுக் கொடுக்கவும் தேவனை நோக்கி திருப்பவும் பயன்படலாம் என்று அவர் கூறுகிறார். இங்கே எலிஹூவின் உரைகள் நீண்டதாக இருந்தாலும் கூட தேவன் அவரை மற்ற நண்பர்களைப் போல நேரடியாக கண்டிப்பதில்லை. இருப்பினும் எலிஹூவின் கருத்துக்கள் யோபு நூலின் இறுதி பதிலாக கருதப்படக்கூடாது. இறுதியாக பேசுவது
தேவனே, ஆண்டவரே இறுதியாக பேசுகிறார். இங்கே புதிய பார்வை உதவியாக இருக்கலாம். ஆனால் மனித அறிவு தேவனுடைய முழுமையான ஞானத்திற்கு சமமானதல்ல என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவன் பேசுகிறார். God speaks from the whirlwind. சுழல் காற்றிலிருந்து தேவன் பேசுகிறார். இறுதியாக யோபு எதிர்பார்த்த பதில் வருகிறது. ஆனால் தேவன் யோபுவே, உனக்கு இந்த துன்பம் ஏன் ஏற்பட்டது என்று நேரடி விளக்கத்தை முதலில் கொடுக்கவில்லை. மாறாக தேவன் கேள்விகளை கேட்கிறார். நான் பூமியின் அஸ்திவாரத்தை வைத்தபோது நீ எங்கே இருந்தாய்? பூமி, கடல், வெளிச்சம், நட்சத்திரங்கள், மழை, விலங்குகள், வானம் ஆகிய படைப்புகளின் மர்மங்களை தேவன் எடுத்து காட்டுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், யோபு முதலில் தேவனுடைய பதிலை விரும்பினார். ஆனால் தேவன் அவருக்கு முதலில் தம்முடைய மகத்துவத்தின் வெளிப்பாட்டை கொடுத்தார். அதாவது சில சமயங்களில் தேவன் நமது கேள்விகளுக்கு ஏன் என்ற பதிலை தராமல் நான் யார் என்பதை காட்டுகிறார். ஆகையால் தேவன் எல்லாவற்றையும் விளக்காமல் இருந்தாலும் கூட அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதை நாம் நம்பலாம். பிறகு பெஹிமோத்தும் தேவனுடைய அதிகாரமும். We read about Behemoth and God's sovereignty. தேவன் மீண்டும் யோபுவிடம் பேசுகிறார். யோபு தனது வரம்பை உணர்ந்து, நான் சிறியவன், இனி என்ன பதில் சொல்வேன் என்ற மனநிலைக்கு வருகிறார். பின்னர் தேவன் பெஹிமோத் என்ற வலிமையான உயிரினத்தை பற்றி விவரிக்கிறார். அதன் மிகுந்த வலிமை, எலும்புகளின் உறுதி, அதன் இயற்கையான சக்தி ஆகியவற்றை கவிதை நடையில் விவரிக்கப்படுகின்றன. இங்கே பெஹிமோத் என்பது எந்த நவீன விலங்கு என்று உறுதியாக அடையாளப்படுத்தப்படவில்லை. மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத படைப்புகள் கூட படைத்தவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது லெவியதான் அண்ட் காட்ஸ் பவர். லெவியதானும் தேவனுடைய வல்லமையும். தேவன் இப்போது லெவியதான் என்ற அச்சமூட்டும் கடல் உயிரினத்தை பற்றி விவரிக்கிறார். மனிதனால் அதை எளிதில் அடக்க முடியாது. அதன் வலிமை, கவசம் போன்ற தோற்றம், பயமுறுத்தும் தன்மை ஆகியவை கவிதை நடையில் வர்ணிக்கப்படுகின்றன. இதன் நோக்கம் ஒரு உயிரினத்தை பற்றிய அறிவியல் பாடம் கொடுப்பது மட்டுமல்ல, மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை நான் படைத்தும் ஆளுகிறேன். அப்படியானால் படைப்பாளியான என்னுடைய ஞானத்தையும் அதிகாரத்தையும் நீ எவ்வாறு அளவிட முடியும் என்பதே முக்கியமான கருத்தாகும். இங்கே நாம் பார்க்கிறோம், லெவியதான் பற்றிய விளக்கம் யோபு நூலின் மிகப்பெரிய கவிதை சித்திரங்களில் ஒன்றாகும். அதை நவீன காலத்தில் ஒரு குறிப்பிட்ட விலங்குடன் கட்டாயமாக இணைப்பதை விட மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளின் மீது தேவனுடைய முழு அதிகாரத்தை வெளிப்படுத்தும் படைப்பாக பார்ப்பது பாதுகாப்பானது. ஆகையால் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளிலும் தேவன் கட்டுப்பாட்டை இழந்து விடவில்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். கடைசியாக யோபுவின் மறுசீரமைப்பும் நிரூபிக்கப்பட்ட நேர்மையும். இங்கே இப்போது யோபுவின் வாழ்க்கையின் மிக அழகான திருப்பம் வருகிறது. தேவனுடைய மகத்துவத்தை அனுபவித்த பிறகு யோபு தனது வரம்பை உணர்கிறார். அவர் மனத்தாழ்மையுடன் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்படைக்கிறார். பின்னர் தேவன் யோபுவின் நண்பர்களை கண்டிக்கிறார். அவர்கள் தேவனை பற்றி பேசிய சில கருத்துகள் தவறானவை என்று தேவன் காட்டுகிறார். ஆகையால் இங்கே தேவன் யோபுவை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, யோபுவை தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். யோபு அவர்களுக்காக ஜெபித்த பிறகு அவருடைய நிலைமை மாறுகிறது. அவருடைய செல்வம் மீண்டும் பெருகுகிறது. அவருக்கு மீண்டும் 7 மகன்களும் 3 மகள்களும் பிறக்கிறார்கள். அவருடைய 3 மகள்களின் பெயர்களும் குறிப்பிடப்படுகின்றன: ஜெமிமா, கெத்சியா, கெரேன், ஷப்பூப். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம், அந்த மகள்கள் தங்கள் சகோதரர்களுடன் சேர்ந்து தந்தையின் சொத்தில் சுதந்திரம் பெற்றனர் என்று குறிப்பிடத்தக்கது. இது நல்ல அந்த கால சூழலில் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். மேலும் யோபு தன் சோதனைக்கு பிறகு 140 ஆண்டுகள் வாழ்ந்ததாக நூல் எழுதியிருக்கிறது. ஆகையால் யோபுவின் முடிவு வெறும் பணம் இரட்டிப்பாக கிடைத்தது மட்டுமல்ல, அவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் தேவனை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். இறுதியில் தேவனை ஆழமாக அனுபவித்தார். ஆகையால் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஏன் கேள்விகளுக்கும் பதில் தராமல் இருக்கலாம், ஆனால் நம்மை ஒருபோதும் கடவுள் கைவிட மாட்டார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகையால் யோபு புஸ்தகம் நமக்கு கூறுவது, சாத்தானை பற்றிய போத்து தொடங்கினாலும் சாத்தானை பற்றி தொடங்கினாலும் தேவனுடைய இறையாண்மையோடு முடிகிறது. தொடக்கத்தில் சாத்தான் யோபுவின் விசுவாசத்தை சவால் செய்கிறான். முடிவில் யோபுவின் விசுவாசம் நிலைத்திருப்பது வெளிப்படுகிறது.
யோபுவின் நண்பர்கள் முதலில் நல்ல காரியமே பேசுகிறார்கள். அவர்கள் வந்து 7 நாட்களும் 7 இரவுகளும் யோபுவுடன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தபோது சிறந்த ஆறுதலாக இருந்தார்கள். அதிகமாக பேசத் தொடங்கிய போது பிரச்சனை ஆரம்பமானது. பிறகு யோபு தேவனை சபிக்கவில்லை. சாத்தானின் ஆரம்ப குற்றச்சாட்டே யோபு தேவனை சபிப்பார் என்பதாக இருந்தது. ஆனால் யோபு தனது துயரத்தின் நடுவிலும் தேவனை முழுமையாக நிராகரிக்கவில்லை என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். துன்பம் தனிப்பட்ட பாவம் என்ற கருத்தை நூல் சவால் செய்கிறது. யோபுவின் நண்பர்கள் இதையே தொடர்ந்து கூறினார்கள். ஆனால் இறுதியில் தேவன் அவர்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் யோபுவுக்கு எல்லா காரணங்களையும் விளக்கவில்லை. இதுவே யோபு நூலின் மிக அழகான செய்திகளில் ஒன்றாகும். பதில் கிடைக்காததற்கு தேவன் இல்லை என்று காரணம் அல்ல. யோபுவின் முடிவு ஒரு மகிழ்ச்சியான முடிவாக மட்டுமல்ல, அவருடைய செல்வம் திரும்பியது முக்கியமானது. ஆனால் அவரது உள்ளார்ந்த மாற்றமும் தேவனை பற்றிய ஆழமான அனுபவமும் இன்னும் முக்கியமானது. ஆகையால் யோபுவின் புஸ்தகம் நமக்கு சொல்வது, துன்பம் எப்போதும் தண்டனை அல்ல. கேள்வி கேட்பது விசுவாச இன்மை அல்ல. மனித அறிவு தேவனுடைய ஞானத்தின் முழுமையை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு குற்றச்சாட்டை விட இரக்கம் மிகவும் தேவை. லாஸ்டாக தேவன் நம்முடைய ஏன் என்ற கேள்விக்கு உடனடி பதில் தராவிட்டாலும் கூட அவர் நம்மோடு எப்பவும் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். ஆகையால் இந்த புஸ்தகம் நமக்கு சொல்வது, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாத போதும் எல்லாவற்றையும் அறிந்த தேவனை நம்பலாம். ஆகையால் யோபுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது ஆசீர்வாதத்தில் தேவனை தேடுவது விசுவாசம், துன்பத்தில் தேவனை பற்றி கொள்வது ஆழமான விசுவாசம். ஆகையால் பதில் இல்லாத போதும் தேவனை நம்புவது முதிர்ந்த விசுவாசம் என்று யோபு புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திஸ் இஸ் த சம்மரி ஆஃப் த புக் ஆஃப் ஜோப். சேர்ந்து கொண்டதற்கு எல்லோருக்கும் நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதற்கு நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும். Thank you all so much. I'll leave you all. Good night. Thank you, Thank you, madam. Good night. Good night, ma'am. Shaili, you can read more.